குக்கரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாத்து வந்து அரிசி வடித்த தண்ணியில் கழுவுன தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கோம். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்புறம் அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். நல்லா வதங்கினதும் நல்லா அந்த ஹீட்லேயே வதங்க விடுங்க. ஆயில் ஹீட்லேயே வதங்க விடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 3 நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்ச ஆக்சுவலாக வாத்துக்கறி இது. நல்லா மஞ்சள் போட்டு கழுவி நல்லா அலசி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க, பெசரி விடுங்க. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ட்டில் வந்துடும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்ட்டுக்கு வந்ததும் நல்லா கிண்டி விட்டு வதங்கினதுக்கப்புறம் இருக்கும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கொஞ்சம் விடுது பாருங்கள். ஆயில் இப்படி விடும்போது லைட்டாக உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அதே நல்லா ஆயில் விட்டுருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த கறியை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் குக்கரில். நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஹீட்லேயே வதங்க விடணும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அந்த குக்கரோட ஹீட்லேயே வந்து இந்த கறியிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த விடுது பார்த்திங்களா? ஒரு 5 to 10 minutes நல்லா வேக விடுங்க. அந்த கறியோட கன்சிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். நல்லா அந்த கிரேவி வந்து மசாலா நல்லா ஒட்டியிருக்க மாதிரி வருது பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு. இப்போ கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் நம்மளோட கிரேவி மசாலா, இந்த 3 மசாலா மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது வந்து மல்லித்தூள். எல்லாமே 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து நம்மளோட மசாலா. இது மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா நல்லா பிசைஞ்சு கிளறி விட்டுருங்க. அப்புறம் கடைசியாக கொஞ்சம் நல்லா பிசறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாத்து கறியில் வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும். ஸோ பெப்பர் ஆட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ஸ்பைசஸாக நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு 10 minutes நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா இறங்கிருக்குன்னு பாருங்கள். நல்லா கறியில் வந்து நல்லா அந்த கலர் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு பாருங்கள். மசாலா ஃபுல்லாக நம்ம போட்ட மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப தேவையில்லை. ஏற்கனவே நம்ம கறியிலேருந்து தண்ணி விட்டுருக்கோம். ஸோ லைட்டாக கறி நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 100 ml வச்சுக்கோங்களேன், 100 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இதோட காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில், 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா போதும். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அப்புறம் இறக்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் வந்து பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணி அந்த ஹீட்லேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணுறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் நல்லா விட்டு கறி எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணி அப்படியே ஒரு நல்லா கிளறி விட்டிங்கன்னா போதும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம பீஸை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்டு பார்க்குறேன். நல்ல டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மளோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். தேங்க்யூ.